கங்குவா ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆயிட்டு ட்ரெய்லர் பார்க்க பயங்கரமா இருக்கு. சிறுத்தை சிவான் சூரிய காம்போக்குன்னு நம்ம ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருப்போம்ல, அத கண்டிப்பா இந்த ட்ரெய்லர் பூர்த்தி பண்ணும். ட்ரெய்லர் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. ட்ரெய்லர் பார்க்க நல்ல கிராண்டரா பிரம்மாண்டமா இருக்கு. இந்த மாதிரி படங்களுக்கு அதான் முக்கியம், அது கரெக்டா இருக்கு. இதுக்கப்புறம் படத்துல முக்கியமான விஷயம் விஎஃப்எக்ஸ். இந்த படத்துக்கான கிளிம்ஸ் வரும்போது நிறைய பேர் சொன்னாங்க விஎஃப்எக்ஸ் இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம்னு. இப்போ அது எல்லாத்தையும் சரி பண்ணி இன்னும் நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க. இந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க் இன்னும் முடியல, படம் வரதுக்கு இன்னும் டைம் இருக்கு. அது வரைக்குமே இந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க் போகும். சோ படம் வரும்போது விஎஃப்எக்ஸ்ல இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். படத்துல ஃபைட் சீக்வன்ஸ் பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெய்லர்ல அதே நிறைய ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே ஒருத்தர் இந்த படத்துல சூர்யாவுக்கு முதலைக்கும் ஃபைட் இருக்கான்னு கேட்டாரு. நான் வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். அதே ட்ரெய்லர்ல காமிச்சிருக்காங்க. அந்த ஷாட்டுமே ட்ரெய்லர்ல பார்க்க சூப்பரா இருக்கு. என்னதான் சீன்ஸ் நல்லா கட் பண்ணாலும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அதுக்கேத்த மாதிரி கொடுக்கணும், இல்லனா அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்காது. ஆனா அதை டிஎஸ்பி நல்லாவே பண்ணிட்டாரு. ட்ரெய்லர்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லாவே இருக்கு. டோட்டலாவே இந்த ட்ரெய்லர் 2 நிமிஷம் 38 செகண்ட் இருக்கு. ஃபுல்லாவே ஒரு ஆக்ஷன் பேக்கடா நல்லா தான் கட் பண்ணி கொடுத்திருக்காங்க. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், மூவில சென்டிமெண்ட் நிறைய இருக்கு போல, அது அவங்களே மென்ஷன் பண்றாங்க. சிவாவோட நிறைய மூவிஸ்ல சென்டிமெண்ட் சூப்பரா ஒர்க் ஆயிருக்கும். இதுல எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படம் மூலமா சூர்யாவோட பெர்ஃபார்மன்ஸ் பெரிய அளவுல பேசப்படும் நினைக்கிறேன். சிறுத்தை சிவா என்ன பண்ணிருக்காருன்னு பார்ப்போம். ட்ரெய்லர் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மூவில நான் பெருசா எதிர்பார்க்கறது ஹீரோவுக்கும் வில்லனுக்குமான அந்த ஃபைட் சீக்வன்ஸ் தான். கார்த்தி வேற இந்த மூவிக்குள்ள இருக்காரு. இந்த ஷாட் வந்து நிறைய பேர் கார்த்தின்னு சொல்றாங்க, ஆனா ஃபேஸ் தெளிவா தெரியல. இதை பத்தின உங்க ஒப்பீனியனே கமெண்ட்ல சொல்லுங்க.